நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மொத்தம் 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, இன்றைக்கி மே 18. இது என்னென்னு பார்த்தோன்னா, தமிழர் இனப்படுகொலை நினைவு நாள். ஈழத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளை இனவ அழிப்பு நினைவு கூறும் விதமாக இது அனுசரிக்கப்படுது. இதுக்கு தளபதி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டாவது என்னென்னா, தமிழக முதல்வர் விஜய் இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது என்னன்னு பார்த்தோன்னா, தமிழகம் முழுக்க இருக்க அம்மா உணவகங்களை புதுப்பித்து புது பொலிவுடன் மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்றது தான். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் அம்மா உணவகங்களை அவங்க ஒழுங்காக பராமரிக்கலை. அதனால் அதை திருப்பியும் புதுப்பித்து புது பொலிவுடன் மீண்டும் கொண்டு வர்றதுக்கு நம்ம தளபதி ஆர்டர் போட்டிருக்காரு. இது வீட்டை விட்டு வெளியே வந்து தங்கி படிக்கும் மாணவர்கள், வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். ஏன்னா தரமான உணவு, சுவையான உணவு மிக குறைந்த விலையில் இங்கே கொடுக்கப்படும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்திய மாணவர் சங்கம் நிர்வாகிகள் இன்றைக்கி தளபதியை சந்திச்சிருக்காங்க. இதில் ஒரு 29 கோரிக்கைகளை மாணவர் சங்கம் சொல்லியிருக்காங்க. அதில் சிலவற்றை உடனடியாக நிறைவேற்ற தளபதி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா, இருமொழி கொள்கை ஃபாலோ பண்ணணுன்ற கோரிக்கையை வச்சுருக்காங்க மாணவர் சங்கத்தினர். இருமொழி கொள்கை தான் எங்கள் நிலைப்பாடும், தனியாக அதுக்கு கோரிக்கையெல்லாம் வைக்க வேண்டான்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் இன்னொரு முறை முதல்வர் தளபதி விஜய் மீண்டும் இருமொழி கொள்கை தான் பின்பற்றுவோம்னு உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த வீடியோவை விஜய் 3 மொழி கொள்கைக்கு மாறிடுவார்னு சொல்கிறவங்க திமுக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோஸில் என்ன மாற்றணும், எதை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.